Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 1991 டெர்மினேட்டர் 2 அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. வேர்ல்ட் ஃபேமஸ் மூவி. அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் சூப்பர் ஸ்டார் அவர் நடித்த படம் வந்து அந்த படத்தில் ஒரு முக்கியமான சீனு, அவரும் வில்லனும் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சீனு. அர்னால்ட் வந்து ஒரு ஒரு ட்ரக் மாதிரி ஓட்டு வருவார், ஒரு லாரி மாதிரி ஒன்று. அந்த லாரிக்குள்ள வந்து ஒரு இடத்துல அடித்து அந்த லாரி வந்து உடஞ்சி அதுலேருந்து ஒரு லிக்விடு வெளியே வரும். அந்த லிக்விட் அந்த வில்லன் மேலே பட்ட உடனே அந்த வில்லன் வந்து உறைஞ்சி ஃப்ரீஸ் ஆகி உடஞ்சி போயிடுவார். அப்படியாப்பட்ட ஒரு வில்லனு யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாத அந்த வில்லன் அந்த லிக்விட் பட்டதுனால ஃப்ரீஸ் ஆகி உடஞ்சி போயிடுவார். ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த லிக்விட் பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை. இப்போ எதுக்கு அந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விடு நம்ம வாய்க்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும், நம்ம உடம்பு என்ன ஆகும், நம்ம அந்த தப்பை பண்ணிட்டு தாங்க இருக்கோம் நம்மளுக்கே தெரியாமல். அதை எப்படி, என்ன, அந்த லிக்விட் என்ன அப்படின்றது தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். 9 minutes with நந்தன். நம்ம காற்றுல வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜனும் இருக்குது. அந்த நைட்ரஜன் வந்து -196 degreesக்கு போகும்போது லிக்விட் நைட்ரஜனாக மாறுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் இருக்குல்ல, எவ்வளோ கோல்டு, அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு -18 டிகிரி, அவ்வளோதான். ஸோ அது இன்ட்டு 10 × 11 மடங்கு, ஒரு 196 degreesக்கு அந்த நைட்ரஜனை கொண்டு போகும்போது அது வந்து லிக்விட் நைட்ரஜனாக மாறுது. இது வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அண்ட் ஹார்ம்ஃபுல்னா, அந்த லிக்விட் வந்து சின்ன ட்ராப் பட்டுச்சுன்னா கையில் வந்து பிளிஸ்டர்ஸ் வரும், அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஹோலே போட்டுரும் அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் சொல்கிறாங்க, நம்ம ஸ்கின்னை விட உள்ள இருக்கிற டிஷ்யூஸு, நம்ம வின் பைப்பு, அப்புறம் நம்ம அந்த இன்டெஸ்டைன்ஸு எல்லாமே வந்து அவ்வளோ சாஃப்டான ஒரு விஷயம். ஸ்கின்லேயே அது அவ்வளோ பெரிய ஓட்டையை போடும், அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும். அப்படிப்பட்ட டேமேஜ் கிரியேட் பண்ணணும்னா அது உள்ளே போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் இந்த விஷயங்கள்லாம் டச் பண்ணும்போது வந்து அது உள்ள இருக்கிற இடத்த அப்படியே உரைய வச்சு அந்த இடத்தையே பிரேக் பண்ணி சுக்குநூறு ஆக்கிடும். அந்த அளவுக்கு இட் இஸ் ஸோ பவர்ஃபுல். இந்த லிக்விட் நைட்ரஜன் இதோட ஹார்ம்லாம் தெரியாமையே நம்ம ஃபேன்சியான விஷயங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றதாங்க ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய இந்த ரெஸ்டாரண்ட்ஸ், எக்ஸிபிஷன்ஸ் அங்கெல்லாம் பார்த்துருப்போம். ஸ்மோக் பான் கொடுப்பாங்க, ஸ்மோக் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, ஸ்மோக் பிஸ்கெட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்னன்னே தெரியாமல் அது புகையாக இருக்குது, ஊதுனா ஜாலியாக இருக்கும்ட்டு வாங்கி நம்ம கன்சியூம் பண்ணுறோம். பட் அது எந்த அளவுக்கு ஃபேட்டலாக மாறுன்றது நம்மளை ரியலைஸை பண்ண மாட்டேன்றோம். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு செய்தி படித்தேன். கர்நாடகாவில் தாவனாகிரி அப்படின்ற ஊரில் வந்து இந்த ஸ்மோக் பிஸ்கெட் வந்து விற்கிறாங்க. அந்த பையனுக்கு தெரியாது, நம்ம வளர்ந்து நம்மளுக்கே என்ன பல பேருக்கு தெரியல. அந்த பையன் ஸ்மோக் பிஸ்கெட் ஒரு 4-5 பிஸ்கெட் எடுத்து வாயில் போட்டான். வாயில் போட்டோடனே அந்த பையன் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பயங்கரமாக இரும ஆரம்பிக்கிறான். மூச்சோட முடியல, அவனால் திணறான், அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுறான். அவன் ஆல்மோஸ்ட் இறந்துட்டான்ற மாதிரி எல்லாம் பயப்படுறாங்க, தட்டுறாங்க, எழுந்துக்கல. கடைசியில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் உடனே ரஷ் பண்ணி அட்மிட் பண்ணி பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியுது வந்து அவன் சாப்பிட்ட அந்த பிஸ்கெட் வந்து லிக்விட் நைட்ரஜன் ஊற்றிருக்காங்க அந்த புகை வரத்துக்காக. அது ஃபுல்லாக அந்த நைட்ரஜன் வந்து ஃபுல்லாக புகையாக மாறுறதுக்கு முன்னாடியே அது கொஞ்சம் இருந்திருக்கு போல இருக்குது, நைட்ரஜன் ஒட்டி இருந்திருக்கு போல இருக்குது பிஸ்கெட்டில். அது உள்ளே போய் கன்சியூம் பண்ணும்போது அந்த புகை உள்ளே போயிட்டு உள்ளேருந்து புகை வரும்போது ஆக்சிஜன் உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த புகை ஃபுல்லாக அடைச்சிருந்ததுனால அவன் மூச்சு விட முடியாமல் ஃபெயிண்டாகி விழுந்திருக்கான். ஆக்சுவலாக அப்புறம் தான் விசாரித்து பார்க்கும்போது தெரியுது, இது எல்லாமே வந்து நாட் அலவுட் ஆகுது. இது வந்து இதுக்கு ஒரு ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கணும், இதுக்கு ப்ராப்பர் லைசன்சிங் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் பொசஸ் லிக்விட் நைட்ரஜன். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விநியோகிக்கப்படுற ஒரு இதுதான் வந்து இந்த லிக்விட் நைட்ரஜன். இது தெரிஞ்ச இடத்துல கண்ட இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, அண்ட் வீட்டிலலாம் கண்டிப்பாக யூஸே பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு இது ஸ்ட்ரிக்ட்லி அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஒரு விஷயம் அது. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. டெல்லியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து தெரியாமல் இந்த லிக்விட் நைட்ரஜன் இருக்கிற ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காரு. உள்ளே போயிட்டு அவரோட வயிற்றையே கிழிச்சிருச்சு. அது ஆல்மோஸ்ட் அவர் டெத் வரைக்கும் போயிட்டு அவருக்கு அர்ஜென்ட்டாக ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி அவரை காப்பாற்றிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவலாக சர்க்குலேட் ஆச்சு. ஹரியானாவில் வந்து ஒரு டின்னர் பார்ட்டி. அந்த பார்ட்டி முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு முடித்தவொடனே வந்து மவுத் ஃப்ரெஷ்னர்ன்ட்டு ஒரு விஷயத்தை வாயில் போட்டிருக்காங்க. வாயில் போட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸில் எல்லாருக்குமே பிளட் வாமிட். அப்புறம் என்னென்னு விசாரிச்சு பார்த்தா அங்கே வேலை செய்கிறவங்க பை மிஸ்டேக் தெரியாமல் அந்த மவுத் ஃப்ரெஷ்னரில் வந்து ட்ரை ஐஸை கலந்துருக்காங்க. பார்க்க ஃபேன்சியாக இருக்கட்டும், ப்ரெசன்டேஷன் வந்து ஃபேன்சியாக இருக்கணுன்றதுக்காக ட்ரை ஐஸை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரை ஐஸ் வந்து உள்ளே போகும்போது இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுத்து வாமிட் வர வச்சு
நல்ல காலம் சீக்கிரம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுனால அங்கே இந்த உயிர் சேதமும் இல்லாமல் எல்லாரும் காப்பாற்றிருக்காங்க. உங்களில் சில பேர் கேட்கலாம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்றுலேயே வந்து ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, நைட்ரஜனும் இருக்குது. ஸோ அப்போ நைட்ரஜன் நம்ம இன்ஹேல் பண்ணுறோமே, அது உள்ளே போதே, அப்போ இது பிரச்சனை வரலையே, இது மட்டும் என்ன சொல்கிறீங்கன்னு நீ கேட்கலாம். நைட்ரஜனை இன்ஹேல் பண்ணும்போது உடம்பு வந்து அது வெளியே அனுப்பிச்சிடும். ஆக்சிஜன் மட்டும் தான் அது உள்ள ரிசீவ் பண்ணிக்கும். நைட்ரஜனையும் கார்பன் டை ஆக்சைடு அது வெளியே தள்ளிடும். லிக்விட் நைட்ரஜன் வந்து இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு லிக்விட் நைட்ரஜனாக மாறும்போது தான் இட் பிகம்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அந்த லிக்விடை வந்து நம்ம எனி ஒரு ஃபுட் ஐட்டம்லையோ இல்லை ஏதாவது ஒன்று ஒரு ஸ்கின்ல பட்டாலோ கன்சியூம் பண்ணாதான் அது டேஞ்சராகவே மாறுது. இந்த சமயத்தில் உங்களை சில பேர் கேள்வி கேட்கலாம், இவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கிற இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து எதுக்கு புழக்கத்தில் வச்சுருக்காங்க, எது நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இல்லை, அதுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ரீசிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா ஃபுட் ப்ரிசர்வேஷன். சில ஃபுட்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, சில்லாகவே வச்சுக்கிறதுக்கு, அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் நைட்ரஜன் கண்டிப்பாக தேவைப்படுது இந்த ஃபுட் அண்ட் பிவரேஜ் அந்த இண்டஸ்ட்ரியில். அண்ட் ரிசர்ச் பர்பஸ், ஜென்ரல் ரிசர்ச் பர்பஸ், ஃபிசிக்ஸ் ரிசர்ச்சுக்கு, இந்த விண்வெளி அந்த ரிசர்ச்சுக்கு வந்து என்னன்னா ஸ்பேஸில் வந்து க்ளோஸ் டு இந்த டெம்பரேச்சர் தான் இருக்கும். இந்த லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சரை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அது சம்மந்தப்பட்ட பல ரிசர்ச் விஷயங்களுக்கு இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் நைட்ரஜனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்பஸ் இருக்குது. சில ரேர் கேசஸில் வந்து இந்த கேன்சர் கட்டிலாம் வருது இல்லைங்க, அந்த கேன்சர் கட்டியை இந்த லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி தான் வந்து அதை கரைச்சி எடுப்பாங்களாம். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் நான் படித்தேன். நம்ம சிப்ஸ் பேக்கெட்ஸ்லாம் இருக்குங்களே, அது வந்து பார்க்கவே புஃப்னு இருக்கும், உள்ளே போய் பார்த்தா 4 பீஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த புஃப் வரதுக்கு காரணம் வந்து உள்ளே வந்து இந்த பேக்கெட் இஸ் ஃபில் வித் நைட்ரஜனா. அது ஏன் நைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, உள்ளே இருக்கிற சிப்ஸ் வந்து நமுத்து போகாமல் இருக்கணும், இல்லை கெட்டு போகாமல் இருக்கணும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் இருக்கணும், இது இருக்கிறதுக்கு வந்து இந்த நைட்ரஜன் தான் யூஸ் பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ணி அதை பேக்கேஜிங் பண்ணுறாங்கன்றது நான் படித்தேன். இந்த லிக்விட் நைட்ரஜனோட இன்னும் சில அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் சாம்பிள்ஸ் அப்புறம் இந்த சீமெனை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபேக்ட்ரிஸில் வந்து மிஷினரி பார்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இந்த கான்கிரீட் மிக்சர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் இந்த லிக்விட் நைட்ரஜன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நான் சொன்ன மாதிரி சில ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இந்த ஃபுட் ப்ரிசர்வேஷன், ஃபுட் அண்ட் பிவரேஜ் அந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க நான் சொல்லியிருக்கல, அதை யூஸ் பண்ணுற ஆட்களே தே ஆர் ஸ்பெஷலி ட்ரெயின்டு பீப்புள் இதுக்குன்னே. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலி மேடு திக் கிளவ்ஸ்லாம் கொடுத்து ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் கியர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க அந்த லிக்விட் கிட்டே போய் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து அசால்ட்டாக இவங்க வந்து இந்த ஸ்பானில் ஐஸ்கிரீம்லாம் போட்டு பண்ணும்போது இதை பேன் பண்ணி ஆகணும் வெளியில் யூசேஜுக்கு அப்படின்றது தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன். இந்த லிக்விட் நைட்ரஜன் இந்த பான் மூலியமாவோ இல்லை இந்த பிஸ்கெட்ஸ் மூலியமா ஏன் கன்சியூம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பேசிக்காக வந்து பார்க்க ஃபேன்சியாக இருக்குது. வாயில் போட்டு புஃப்னு ஊதும்போது அது விஷுவலாக வந்து அது எக்ஸைட்டிங்காக இருக்குது. பண்ணுறவங்களுக்கும் சரி, அது வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்கார எல்லாருக்குமே அது ஒரு கெத்தாக இருக்கும். அந்த ஒரு மொமெண்ட்ரி எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு, அது ஆக்சுவலாக ரிஸ்க்குனே தெரியாமல் நம்மள பல பேர் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் என்ன ஒரு பெரிய சோகம் தான், சின்ன பசங்க இது பண்ணுறது கூட நம்ம மன்னிச்சு விட்டுருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இதை வந்து பல பெரியவங்களும் இதே பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நாலேஜே இல்லாமல் இது எவ்வளோ டேஞ்சரஸ், எவ்வளோ ஃபேட்டல்னு தெரியாமல் பல பெரியவங்க இந்த மாதிரி பல ஃபங்க்ஷன்ஸில், பார்ட்டிஸில், திருவிழாவில், எக்ஸிபிஷன்ஸில் போய் பெருமையாக எடுத்து வாயில் போட்டு அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறது அது பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு லிக்விட் நைட்ரஜனை பற்றியும் அதோட இந்த ஹார்ம்ஸு, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஃபுல்லாக தெரிஞ்சு மட்டுமே அது கிட்ட போங்க. இல்லாட்டி தயவு செஞ்சு அதை கன்சியூம் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஃபைனலி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம வாய்க்குள்ளே என்ன போகுதுன்றது நம்ம தெரிஞ்சு ஃபுல்லி அவேராக இருந்தால் மட்டும் தான் அதை கன்சியூம் பண்ணணும். இல்லாட்டி தயவு செஞ்சு அது கிட்டக்கே போகாதீங்க. எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆல்கஹால் மட்டும் தான் கெடுதல், சிகரெட் மட்டும் தான் கெடுதல், ட்ரக்ஸ் மட்டும் தான் கெடுதல் அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப கெடுதல் தான். பட் அதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு தெரியாமே நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகரு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி லிக்விட் நைட்ரஜன் கலந்த நிறைய ஈட்டபிள் திங்ஸு நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இதெல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். தயவு செஞ்சு அதுக்கான நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன சாப்பிட்றோம், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது தான் உண்டு. அண்ட் இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போ பஞ்சு மிட்டாயை நம்ம கவர்மெண்ட் பேன் பண்ணாங்க. கவர்மெண்ட் பேன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நம்மளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளையும், நம்ம ஃபேமிலி, நம்ம பசங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காப்பாற்ற முடியும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அடுத்த எபிசோடில் வேற ஒரு டாப்பிக்கோட நான் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். 9 minutes with Nandan.